ஓகே. இப்போ 100% ஃபீல் பண்ணுங்க. நான் வந்துட்டு எனர்ஜி மேனேஜர், எனர்ஜி ஆடிட்டர் சர்டிஃபிகேட் வாங்குன மாரி அந்த ஃபீலிங் கிரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுங்க. அத ஒரு ஃபீல் பண்ணுங்க. ஃபீலிங் கிரியேட் பண்ணுங்க. நீங்க வந்துட்டு 2x கிடையாது 10x. 10xல மைண்ட், பாடி எல்லாத்துலயும் வந்து 10x. உங்களோட மெயின் இம்பார்ட்டன்ட் மைண்ட் செட் மட்டும் தான். ஓகேங்களா? அந்த மைண்ட் செட் தான். வேற எதுவுமே கிடையாது. இது எல்லாமே சிம்பிள். நான் பாட்டு போட்டுட்டே இருக்கலாம். நார்மல் பிரீத்திங் பண்ணா போதும் உங்களுக்கு. மூக்கு வழியா நார்மல் பிரீத்திங் பண்ணவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துட்டு கான்சியஸ் ஸ்டேட்க்கு வந்துருவீங்க. இப்ப இந்த ரெக்கார்ட் பாக்குறவங்க கூட அவங்கள ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயத்தையும் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு நீங்க எனர்ஜியா இருக்கணும். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இன்னைக்கு கால்குலஸ் நீங்க தான் போட போறீங்க. நான் சிம்பிள் எக்ஸ்பிளேஷன் மட்டும் பண்ண போறேன். ஓகே விக்னேஷ், யோகேஷ் சார்? ஓகே சார். ஓகேங்க சார். இது வாய்ஸ் கிளியரா இருக்குங்க சார்? கிளியரா இருக்கு சார். ஓகேங்க சார். நம்ம நேத்து வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஸ்டேட்டார், ரோட்டார் மெயின் இம்பார்ட்டன்ட். ஸ்டேட்டர்ல என்ன லாஸ் இருக்கு? ஸ்டேட்டர்ல காப்பர் லாஸ், அயன் லாஸ். ஓகே. ரோட்டார்ல என்ன லாஸ் இருக்கு சார்? விக்னேஷ், யோகேஷ்? ரோட்டார்ல விண்டேஜ் ஃபிரிக்ஷன் லாஸ் சார். ரோட்டார் பாரு, இங்க இருக்கு பாரு. இதுலயே போட்டுருக்கு பாரு. ஸ்கிரீன் தெரியுதுல உனக்கு கிளியரா? ஆமா ஓகே ஓகே சார். அவ்வளவுதான். நம்ம அதை பார்த்து சொல்ல போறோம். நம்ம வந்துட்டு மெக்கானிக்கல் பார்க்காம சொல்றது அவசியமே இல்ல. இப்ப ரோட்டார் காப்பர் லாஸ் இருக்கா? ஆமா சார். ரோட்டார் காப்பர் லாஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் இங்க இருக்குது என்ன? கிராஸ் மெக்கானிக்கல் பவர். இது அவுட்புட். ஓகே சார். விண்டேஜ் லாஸ் அது வந்து ஃபைனலா வந்துட்டு ஸ்டேட்டரோட இன்புட் கொடுக்கும்போது நம்ம ஆட் பண்ணணும். ஓ ஃபிரிக்ஷன். ஓகே ஓகே. அது வந்து வெரி டிஃபரண்ட். இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு ஸ்டேட்டர்ல ஸ்டேட்டர் காப்பர் லாஸ், அயன் லாஸ். இது ஸ்டேட்டர்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டரோட அவுட்புட், ரோட்டாருக்கு இன்புட். இதான் இன்புட் வருது இங்க. அதுக்கப்புறம் ரோட்டாருக்குன்னா ரோட்டாரோட காப்பர் லாஸ். அவ்வளவுதான். ரோட்டாரோட காப்பர் லாஸ் மெயின். அதுக்கப்புறம் இது அவுட்புட். இதான் பிஆர்னு சொல்றது. இது பிஆர். இது ஃபிரிக்ஷன் வைண்டேஜ் லாஸ். ஃபிரிக்ஷன் வைண்டேஜ் லாஸ் எஃப்டபிள்யூ. எஃப் இன்டு டபிள்யூ. இது ரோட்டார் காப்பர் லாஸ். அப்பதான் அதே மாதிரி பார்த்தா அயன் லாஸுக்கு என்ன சிம்பிள்? பிஐ. காப்பர் லாஸுக்கு பாருங்க சியு. காப்பர் லாஸ். ஓகேங்களா? இது வந்து ஸ்டேட்டர் காப்பர் லாஸ். ஸ்டேட்டரோட காப்பர் எஸ்டி காப்பர். இந்த ஒரு சம் கிளியரா போட்டீங்கன்னா மித்தெல்லாம் ஈஸியா போயிடும். இது வந்துட்டு பவர் இன்புட். இது பிஐ, பிஐஎன். இதான் அதே தான் கொடுத்துருக்கு. ஸ்டேட்டரோட காப்பர் லாஸ். இதை ஸ்டேட்டரோட காப்பர் லாஸ். இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணா இது மாதிரி போட்டுக்கலாம். ஸ்டேட்டரோட காப்பர் லாஸ் சியு, ஸ்டேட்டரோட அயன் லாஸ் ஐ. இது வந்துட்டு இன்புட். இந்த இன்புட்டுக்கு என்ன சிம்பிள்? பிஆர். எல்லாமே சிம்பிளா எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இது ரோட்டாரோட காப்பர் லாஸ். இது மெக்கானிக் பவர் அவுட்புட் டெவலப்மெண்ட். இது பி அவுட். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஷன் விண்டேஜ் லாஸ். ஃபிரிக்ஷன் விண்டேஜ் லாஸ். இங்க வந்து பவர் இன்புட். இந்த சீட்டு மறக்காம வச்சுங்க. நீங்க இது நான் கொடுக்குறேன், வச்சுக்கங்க. இப்போ ஒரு கால்குலேஷன் இருக்கு. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மோட்டரோட ஸ்பெசிபிகேஷன் புக்கில் இருக்கிறத காப்பி பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ரேட்டட் பவர் 35 கிலோவாட் 45 ஹெச்பி. அப்படின்னு என்ன அர்த்தம்? 34 கிலோவாட்னா ரேட்டட் பவர். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க் கேட்பாங்க. ரேட்டட் பவர்னாவே உங்களுக்கு தெரியும். இது வந்து ரோட்டரோட அவுட்புட். ஓகேங்களா? இது ரோட்டரோட அவுட்புட். இது ஞாபகம் வச்சுக்கணும். பி அவுட். இதான் ரோட்டர் அவுட்புட். எங்க பார்த்தோம் நம்ம? இங்க ரோட்டர் அவுட்புட். வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. இது மோட்டார் ஸ்பெசிபிகேஷன். இது வந்துட்டு கரண்ட். இது வந்து எல்லாமே ஃபுல் லோடு கரண்ட் ஐஎஃப்எல். இது ஆர்பிஎம். ஆர்பிங்கிறது ரேட்டட். இது எல்லாமே ரேட்டட். இது இன்சுலேஷன் கொடுத்துட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் கனெக்ஷன். இது டெல்டா. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பார்க்கும்போது என்ன கனெக்ஷன் இருக்குன்னு பாத்துக்கணும். இப்போ ஸ்டார் டெல்டான்னு நம்ம ஸ்டாருக்கு எப்படி போட்டோம்? நம்ம இங்க பாருங்க. ஸ்டாருக்கு ஐ வந்து டைரக்டா ஐ போகும். அதே வந்து டெல்டாக்கு பாருங்க
லைன் கரண்ட் ஃபேஸ் கரண்ட் I டிவைட் பை √3. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது பட்டன் கிரைட்டீரியா. அதுக்கப்புறம் நோ லோடு கொடுத்துட்டாங்க. ஸோ நோ லோட் டேட்டா என்னது? எல்லாரும் கால்குலேட் வச்சிங்க, கால்குலேட் பண்ணணும் நம்ம. வோல்டேஜ் நோ லோடு போடுங்க. 415 வோல்டேஜ், கரண்ட் பார்த்தீங்கன்னா 60.1 ஆம்பியர், ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்டாட்டர் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 0.264. எவ்வளோ? 0.264 ஓம்ஸ். இது என்னது? 30 டிகிரி செல்சியஸ்ல. இது நோ லோடு கண்டிஷன். நோ லோடு பவரும் கொடுத்துட்டாங்க 106374 வாட். இந்த நோ லோடு பவர் எப்படி மெஷர் பண்றான்னு யாருக்கும் ஐடியா தெரியுதா? தெரிஞ்சா சொல்லலாம். இப்ப நீங்க நோ லோடு பவர் மீட்டர் நெட் சொன்னீங்களா சார்? நோ லோடு பவர் நேத்து சொன்னல, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. I squared R சார். நோ லோடு பவர் I squared R சார். இல்ல I2 Rங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காப்பர் லாஸ். ஆ நோ லோடு பவர் எப்படின்னா, இது வந்துட்டு நான் பாக்ஸ் போடுறேன், இது ஞாபகம் வச்சுங்க. இது மோட்டார் மோட்டார் வச்சுக்கங்க. இது நோ லோடு கண்டிஷன் இருக்கு, அது லோடு இல்ல. இங்க பவர் இன்புட் கொடுக்குறேன், இங்க பவர், இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இங்க ஒரு பாக்ஸ், இது இன்கமிங் பவர் இன்னு. இது வந்துட்டு மீட்டர், இந்த மீட்டர் மெஷர் பண்ணும். அதுதான் நோ லோடு பவர். இதுதான் PNL நோ லோடு பவர். அதுக்கு தனியா லோ பவர் பேட்டர் மீட்டர் யூஸ் பண்ணணும். இது வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இந்த மீட்டர் மெஷர் பண்றதா நமக்கு நோ லோடு பவர். ஓகேங்களா? இதுக்குள்ள நம்ம ஸ்டாட்டர் இருக்கும், ஸ்டாட்டர் இதெல்லாம் இருக்கும். இப்ப நோ லோடு பவர் கொடுத்துட்டோம்னா அந்த நோ லோடு பவர் ஈக்குவல் டு எதெல்லாம் சேர்ந்தது? ஏதோ ஐடியா தெரியுமா உங்களுக்கு? நோ லோடு பவர் நம்ம சேம் மோட்டார் இன்புட் எப்படி கண்டுபிடிப்போம் அதே மாதிரி தான். நோ லோடு பவர் வந்துட்டு இன்புட் பவர், இங்க இருக்கிற இன்புட் பவர்னா இது ஈக்குவல் டு இதுல இருக்கிற எல்லாமே தானே சேர்ந்தது. அது எதெல்லாம் சேர்ந்தது? ஏதோ ஐடியா இருக்குங்களா? ஸ்டேட்டர் இப்ப நோ லோடு பவர் எழுதிக்கிறேன். நோ லோடு பவர் ஈக்குவல் டு ஸ்டாட்டரோட காப்பர் லாஸ், ஸ்டாட்டரோட காப்பர் லாஸ், ஓகே, பிளஸ் ஸ்டேட்டரோட அயன் லாஸ், ஓகே, அயன் லாஸ் அண்ட் ஃபிரிக்ஷன் பிளஸ் ரோட்டார் காப்பர் லாஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட்டார் காப்பர் லாஸ் தான் யூஸ் பண்ண போகுது. ஏன்னா ரோட்டார் லோடே கிடையாது நமக்கு. இது வந்து நோ லோட் டெஸ்ட். ஓகே, நோ லோட்ல அப்ப ஜீரோ கரண்ட். ஆமா, நோ லோட் டெஸ்ட். இப்ப நோ லோட்ல நமக்கு ரோட்டார் காப்பர் லாஸ் வராது. அதே லோடு கண்டிஷன் எடுக்கும் போது ரோட்டார் இன்புட் எடுத்துக்கோ. இங்க பாருங்க, இந்த கிராஃப் தெரியுதுங்களா? இந்த டோட்டல் ரோட்டார் இன்புட்னு எடுத்துக்கோ நம்ம. அப்ப இது இது பிளஸ் இது, அப்புறம் கடைசியில் இது லோடு கண்டிஷன். இப்ப இது நான் கிளியரா எழுதுற பாருங்க. இப்ப நோ லோடு கண்டிஷன், இப்ப நோ லோட், இது வந்து பாத்தீங்கன்னா நோ லோடு, நோ லோடு கண்டிஷன். இப்ப நோ லோடு கண்டிஷன்ல எது ஆட் ஆகும்? இப்ப ஸ்டேட்டரோட காப்பர் லாஸ் பிளஸ் ஸ்டேட்டரோட அயன் லாஸ். இப்ப ஸ்டேட்டரோட காப்பர் லாஸ் பிளஸ் அயன் லாஸ் பிளஸ் ரோட்டார் இன்புட். ரோட்டார் இன்புட் தான் நமக்கு லோடு எடுக்கல நமக்கு. அப்ப என்ன வரும்? வெறும் ஃபிரிக்ஷன் வெண்டேஜ் லாஸ் மட்டும் வரும். இது நோ லோட். ஓகே, ஃபிரிக்ஷன் வெண்டேஜ் லாஸா? இப்போ வந்து லோடு கண்டிஷன். அடுத்து வந்து லோடு கண்டிஷன். லோடு அதாவது பவர் இன்புட். இது வந்து இப்ப இன்புட் கொடுக்கும். இது இதெல்லாம் சேர்ந்ததா இருக்கும். விக்னேஷ், யோகேஷ் கிளியரா சொன்னீங்கன்னா, ஹேமன் உங்களுக்கு தெரிஞ்சா கூட சொல்லுங்க. ரோட்டார் காப்பர் லாஸ் சார். ஓகே, ஸ்டேட்டர் காப்பர் லாஸ், ஸ்டேட்டர் காப்பர் ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணு, இதெல்லாம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸ்டேட்டர் அயன் லாஸ், அப்புறம் ஸ்டேட்டரோட அயன் லாஸ், அயன் லாஸ், அப்புறம் ரோட்டாரோட காப்பர் லாஸ். அதுக்கு தான் நம்ம ரோட்டார் இன்புட் எடுத்துக்கிறது டைரக்டா. ஓகே, ஃபிரிக்ஷன் லாஸ், ரோட்டார் இன்புட் பிளஸ் ஃபிரிக்ஷன் லாஸ், ஃபிரிக்ஷன் அண்ட் விண்டேஜ் லாஸ். ஓகே, ஃபிரிக்ஷன் விண்டேஜ் லாஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணுவோம்? ஸ்டே லாஸ். இது வந்து டிசைன் பொறுத்து இருக்கும். சில டைம் கால்குலேஷன் கொடுப்பாங்க, சில டைம் கொடுக்க மாட்டாங்க. இது ஸ்டே லாஸ். ஓகே, இது சில பர்சன்டேஜ் சொல்லிடுவாங்க, இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க, நம்ம அதை மல்டி பண்ணி போடுறதா. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். லோடு கண்டிஷன், நோ லோடு கண்டிஷன். இப்ப நோ லோடு கண்டிஷன் கண்டுபிடிக்கும். ஸோ இந்த நோ லோடு கண்டிஷன்ல இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? இப்ப நோ லோடு பவர் கொடுத்துட்டாங்களா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. கால்குலேட் த அயன்
அயன் பிளஸ் ஃபிரிக்ஷன் விண்டேஜ் லாஸ். ஏன்னா அயன் பிளஸ் ஃபிரிக்ஷன் விண்டேஜ் லாஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வகையில தான் கண்டுபிடிச்சாகணும். டேரக்டா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ காப்பர் லாஸ் கண்டுபிடிக்கும் போது இது மிச்சப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு எது கேட்டிருக்காங்க? அயன் பிளஸ் இதானே கேட்டிருக்காங்க நமக்கு. ம். இதான் கேட்டிருக்காங்க. இப்ப வேற Sure. என்னென்ன டேட்டா நமக்கு இருக்கு? Sta- நோ லோட் இருக்கா? நமக்கு நோ லோட் இருக்கு. no load இருக்கு. அப்ப அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? ஸ்டேட்டரோட காப்பர் லாஸ் காப்பர் லாஸ் கண்டுபிடிக்கலாம்ல சார்? ஆமா, அதை கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்ப ஸ்டேட்டரோட காப்பர் லாஸ்க்கு நோ லோட் கண்டிஷன்ல ஸ்டேட்டரோட காப்பர் லாஸ் அதுக்கு என்ன ஃபார்முலா? I squared R. அது வந்து சிங்கிள் பேஸ் சார் ஓகே 1 by அட் 30 root டிகிரி. 3. இது ஓகே சார் 3i²r சொல்லலாமா நம்ம? 3i squared R. ஓகே, இது வந்து ஜெனரல். இப்போ என்ன கனெக்ஷன் அது? இது வந்து இப்போ டெல்டா டெல்டா கனெக்ஷன். டெல்டா கனெக்ஷன். டெல்டா டெல்டா கனெக்ஷனுக்கு எப்படி எழுதணும் நம்ம? i²rனா இது ஜெனரல். 3 ஐக்கு பதிலா i டிவைட் பை √3 ஓகே. ஹோல் ஸ்கொயர் r. ஓகே, இப்போ அப்படியே போடுங்க. 3 இன்ட்டு i எவ்வளவு வருது வேல்யூ? ஐயோட வேல்யூ சொல்லிப்பாங்க 16.1. இது நோ லோட் கரண்ட். இந்த டேட்டா கரெக்டா மேட்ச் பண்ணிக்கணும் நீங்க. 16.1 டிவைட் பை √3 3i போயிடும் நமக்கு. இது ஸ்கொயர். ஆரோட வேல்யூ எவ்வளோ? 0.264. ஓகே, வேல்யூ சொல்லுங்க குயிக்கா. எவ்வளவு வருது வேல்யூ? 68.43. 38 68.43 sir. 67.39 வருது. ஓகே, 68.43. இன்னொருத்தர் என்ன சொன்னீங்க? 67.39. 67.39. இது வந்து 60.1 ஸ்கொயர் இன்ட்டு 0.264 போட்டீங்களா சார்? இது 64 சார்? இந்த ஒரு நிமிஷம் சார். ஆமா, 4 போட்டா 68.43 வரும் சார். ஓகே சார், அதே போட்டுருங்க. 68.43 அது என்ன உங்களுக்கு யூனிட்? வெரி இம்பார்ட்டன்ட். வாட்டேஜ். ஏன் கிலோவாட் போடலாம்ல நமக்கு? அதான் கரெக்ட் சார். இது வந்து கிலோவாட் போடணுமா வாட் போடணுமா? அது அந்த ஐ கன்ஃபியூஷன் வந்து கிளியர் ஐ பண்ணிக்கணும். வந்து ஆம்ஸ். ஆமா, I squared R. இது ஞாபகம் வச்சுங்க எல்லாரும். இது எல்லாமே வாட்டேஜ் பாத்தீங்கன்னா வரும். வாட்ஸ்ல தான் இருக்கு. ஆம்பியர், ஆமா. வாட், கிலோவாட், கிலோ அம்ஸ் கிடையாது. ஏதோ ஒன்னு கிலோ அம்ஸ் இருந்தா நீங்க கிலோல போடணும். அப்படி இல்லைன்னா Correct. என்ன வரணும்? வாட், இது வாட்டேஜ் தான். வாட்டேஜ். வாட்டேஜ். சோ அடுத்தது என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம்? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அயன் பிளஸ் ஃபிரிக்ஷன். அப்ப அயன் ஃபிரிக்ஷன் இதை வச்சுக்கிட்டு இதை அப்படி இன்சைட் கொண்டு போனா கண்டுபிடிச்சலாமா நம்ம? அயன் பிளஸ் ஃபிரிக்ஷன் விண்டேஜ் லாஸ் ஈக்குவல் டு இது ஃபிரிக்ஷனு ஈக்குவல் டு நோ லோடு மைனஸ் எஸ்டி காப்பர் லாஸ். காப்பர். ஸ்டார்டர் காப்பர் லாஸ் மைனஸ் பண்ண வேண்டியதான். ஓகே. காப்பர் லாஸ். ஸோ இப்போ பாருங்க, நோ லோட் லாஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1063.74. 74 மைனஸ் 68.43. ஓகே, எனக்கு வேல்யூ சொல்லுங்க. சார் இந்த நோலோடு வந்து 1063ன்றது வாட்டேஜா கிலோவாட்டா சார்? வாட் சார், இங்க பாருங்க, இது கிளியரா நம்ம வாட். ஓகே ஓகே யூனிட் ஓகே கரெக்ட். ஓகே, நீங்க யூனிட்டுக்கு பார்த்து வச்சது நல்லது. 995.31 sir. 99 5 99 5. 0.31 ஓகே, 31 என்னது யூனிட்? watts. வாட்டேஜ். வாட். ஓகே,
ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருக்கா பாருங்க, பி என்ன கேட்டிருக்காங்க, இப்போ வந்து கால்குலேட் த ஸ்டார்டர் ரெசிஸ்டன்ஸ் அட் 120 டிகிரி. இந்த ஃபார்முலா நாம தான் அப்ளை பண்ணி தெரியும்ல ஃபார்முலா உங்களுக்கு. இது வந்து ஏ போட்டாச்சு நம்ம, ஏ சார் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆயிடுச்சு. சார் ஒரு நிமிஷம் சார். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட் த ஸ்டேட்டார் காப்பர் லாஸ் மட்டும்தானா சார்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் த அயன் லாஸ் அண்ட் ஃபிரிக்ஷன் லாஸ். ஏன்னா இது வந்துட்டு ஓகே லோட பத்தி டிபெண்ட் பண்ணி இருக்க போறது இல்ல, அதனால இதை போட்ட இதை கண்டுபிடிச்சாச்சு சார். ஓகே சார். ஓகே, இது இப்போ வந்து வந்து கான்ஸ்டன்ட் லாஸ், நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் இது. அது கரெக்ட். அது வந்து இன்னும் நம்ம அரைவ் பண்ண கண்டுபிடிக்கல, கரெக்ட்டுங்களா சார்? இது கண்டுபிடிச்சாச்சு சார், நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம் நம்ம. இப்போ கண்டுபிடிச்சது வந்து ஓகே சார். ஓகே. இது இல்ல நோ இதுல லோட் வந்து லாஸ். இல்ல சார், இதுல வந்து பி இன்புட் இன்னும் இதுல இருக்கா சார்? அதை கண்டுபிடிக்கல இல்லையா? அது அது வந்து லோடு கண்டிஷன் நம்ம கண்டுபிடிப்போம் சார். இந்த பி இன்புட்ங்கிறது நோ லோடு இன்புட் தான் அது. ஓ, நோலோட இன்புட்டா? ஓகே. ஆமா, நோ லோடு இன்புட் தான் நம்ம கொடுக்க போறோம். ஆனா இங்க மீட்டர் தான் மெஷர் பண்ண போகுது நமக்கு. இந்த இல்ல மீட்டர் சார், மெஷர் இப்போ பண்ணும். இல்ல சார், இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து ஆம், இது சேர்த்து தான் சார் கண்டுபிடிச்சிருக்கோம். பிஐ பிளஸ் எஃப் டபிள்யூ வந்து சேர்த்தாலும் இந்த வேல்யூ வந்திருக்கு இல்லையா சார்? இது வந்துட்டு பிஐங்கிறது ஃபிரிக்ஷன் அயர் லாஸ், ஃபிரிக்ஷன் விண்டேஜ் லாஸ். இது ஏன் இந்த லாஸ் கரெக்ட். கண்டுபிடிக்கிறோம்னா இது கான்ஸ்டன்ட் லாஸ். புரியுது சார், புரியுது. ஓகே ஓகே, இது பிஐன்றது நான் இன்புட் நினைச்சிட்டேன் சார். ஓகே ஓகே. இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா இது நான் இன்புட் கொடுக்குறோம். இது நோ லோடு இன்புட்னு வச்சுங்களேன். இது நோ லோடு இன்புட். ஓகே, புரியுது ஏன்னா கொடுக்குற புரியுது. இன்புட் நம்ம மெஷர் பண்ணணும். இது நோ லோடு இன்புட். நீங்க கரெக்டா கொஸ்டின் கேட்டது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே இதை யூஸ் பண்ணக்கூடாது. இது நோ லோடு இன்புட். இது ஓகே மெஷர் பண்றது நோ லோடு மீட்டர். தனியா ஒரு ஓகே மீட்டர் வச்சு, இது என்ன மீட்டர்னா லோ பவர் ஃபேக்டர் மீட்டர். இது ஞாபகம் ஓகே வச்சுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஓகே. ஓகே, அடுத்து நம்ம என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க அட் 120 டிகிரி. இது வந்து தான் ஃபுல் லோடு கண்டிஷன். கரெக்ட். இதுதான் ஆப்ரேட் ஆகுது. ஏன் ஃபுல் லோடு கண்டிஷன் கண்டுபிடிக்கிறேன்னா நம்ம கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சாச்சு, கான்ஸ்டன்ட் லாஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வேரியபிள் லாஸை கண்டுபிடிக்கணும். கரெக்ட் நெக்ஸ்ட் கரெக்ட். ஸ்டேஜ். ஸோ அடுத்தது போடுங்க, வேரியபிள் லாஸ்க்கு என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க? பி. இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டர் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் அட் 120 டிகிரி. இது ஃபுல் லோடு கண்டிஷன்ல அவங்க கொடுத்த டேட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு என்ன ஃபார்முலா? இது சேம் 3i ஸ்கொயர்டு ஆரை வச்சு ஆர் அங்கிட்டு வச்சுட்டு இந்த 3i போட்டுக்குவோம், கண்டுபிடிச்சிடலாம் இது சார். வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் கேட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் சார். ஆ ஆ ஏன்னா நமக்கு வந்துட்டு R30 தெரியும். R30 எவ்வளோ? 0.264. கரெக்ட். இப்போ R120 கேட்கறாங்க. ஆ இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது இது ஒரு ஃபார்முலா ஒன்று போட்டீங்களா சார் நேற்று? ஆமா சார், அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? எழுதலையா சார்? அது சிம்பிளா ஒண்ணுமே இல்ல. R directly proportional to temperature. இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக R இன்க்ரீஸ் ஆகும். இதை ஞாபகம் வச்சுங்க. கரெக்ட் கரெக்ட். ஓகேங்களா? இப்போ R2ங்கிறது R120. R2 அப்ப into 3 போட்டுறாரு சார். 235 plus T1 T2. T2ங்கிறது டெம்பரேச்சர். 235 plus T1. கரெக்ட் கரெக்ட், அதான் பாருங்க. ஓகேங்களா? R2ங்கிறது என்னது? நம்ம R120 R30 டிகிரி. ஓகேங்களா? இப்போ அந்த வேல்யூ போட்டா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ ஆரோட 120 டிகிரி லெவல் நம்ம அதான் கண்டுபிடிக்கணும். ஸோ R2 அப்படி இருங்க. R1 எவ்வளோ? 0.26. 0.2 இங்க இருக்கிற வேல்யூ தான், ஆல்ரெடி கொடுத்த வேல்யூ தான். கரெக்ட் சார். ஈக்குவல் டு நம்ம 235 கன்வர்ஷன் பிளஸ் நம்ம டெஸ்டிங் கமிஷன்ல 75 டிகிரி யூஸ் பண்ணுவோம். அது வந்துட்டு இன்கரெக்ட் வேல்யூ. இதுதான் பர்ஃபெக்டான வேல்யூ. T2 எவ்வளவு வேல்யூ? டெம்பரேச்சர் 120 டிவைட் பை 235 பிளஸ் 30 டிகிரி. இப்போ அந்த R2 ஈக்குவல் டு போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே. ஸோ R2 ஈக்குவல் டு இந்த வேல்யூ சொல்லுங்க எனக்கு. இதோட ஒரு மல்டி பண்ண வேண்டியதான். இப்போ 235 பிளஸ் போட்டீங்கன்னா 355 டிவைட் பை 265 இன்ட்டு 0.264. இப்போ R2 சொன்னீங்கன்னா வேலை முடிச்சு.
போட்டாச்சுங்களா வேல்யூ? சார் ஒரு 235 0.3 பாயிண்ட் 0.35 0.35. 3 0.353 353 அதுக்கப்புறம் ஏதாவது டிஜிட் போதா? 35366 36 sir. அப்படின்னா 4 இது பண்ணிருக்கேன். 4 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 வேல்யூ நமக்கு வேணும். 3 இது வந்து என்ன யூனிட்? 353 ohms. 0.354 என்ன யூனிட் வரும் சொல்லுங்க? செல்சியஸ் ஓம்ஸ் சாரி ஓம்ஸ் ஓம்ஸ் பர் பேஸ் ஞாபகம் வச்சுங்க. ஓகே நான் ஃபேஸுக்கு தான் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஹார்ட்டுங்கிறது இது ஃபேஸ். ஓகே. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இது கண்டுபிடிச்சாச்சு. கால்குலேட் த ஸ்டாட்டரோட காப்பர் லாஸ் கேட்டிருக்காங்க. எத்தனை டெம்பரேச்சர்? அட் 120 டிகிரி. அப்ப இதுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? கால்குலேட் ஸ்டாட்டர் காப்பர் லாஸ். அதுக்கு என்ன ஃபார்முலா? இப்போ கண்டுபிடிச்ச மாதிரி அதையும் கண்டுபிடிக்கலாம்ல சார்? ஓகே. அப்பனா நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காப்பர் லாஸ் கண்டுபிடிக்க போறோம். சி ஸ்டேட்டரோட காப்பர் லாஸ் அட் 120 டிகிரி செல்சியஸ். அதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு? R2/R1 3 I டிவைட் பை அது ஃபுல் லோடு கரண்ட். இது ஃபுல் லோடு கரண்ட் √3 ஹோல் ஸ்கொயர் தானே? ஏன்னா டெல்டா கனெக்ஷன் இன்ட்டு R120. இது ஞாபகம் வச்சுங்க, டெல்டா கனெக்ஷன். ஸ்டாருக்கு நம்ம அப்படி போடுவோம். இது டெல்டா, ஏன்னா மறந்துடக்கூடாது. இப்போ சொல்லுங்க வேல்யூ அப்படி போட்டு போட வேண்டியதான். 3 இன்ட்டு நமக்கு தெரியும் ஐ எவ்வளோ வருது. இப்போ ஃபுல்லோடு கரண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபுல்லோடு கரண்ட் எங்கே போட்டுருக்க பாருங்க, 57 ஆம்பியர். இதான் ஃபுல் லோடு, அதாவது ரேட்டட் கரண்ட். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது ரேட்டட் கரண்ட். இந்த ரேட்டட் கரண்ட் அப்படியே போடணும். ஃபிஃப்டி செவன் ஸ்கொயர். வெரி இம்பார்ட்டன், அதை மறந்துடக்கூடாது. 57 ஸ்கொயர் இன்ட்டு 3 இன்ட்டு R120 எவ்வளோ? 0.354. இப்போ வேல்யூ சொல்லுங்க எனக்கு. அது 57 ஸ்கொயர் இன்ட்டு 0.35 போடுங்க. 3 கேன்சல் ஆயிரும். நீங்க தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வேல்யூ சொல்லுங்க எனக்கு குயிக்கா போட்டு. விக்னேஷ் 1000 100 and 150 sir. 1000 So 100 and 150 கரெக்ட். 150 ஓகே. அதுக்கப்புறம் பாயிண்ட் தான் வருதா? 146 sir. 146. 146 15 ஓகே. அந்த வேல்யூ கூட போன வச்சுல 1150 வாட்ஸ். அப்படி உங்களுக்கு இந்த பெரிய வேல்யூ இருக்குன்னா நீங்க வந்துட்டு 1150 வாட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்று தானே, அது விட்டுலாம். வாட்ஸ் ஓகேங்களா? 1150 வாட். ஓகே, இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் ஃபுல் லோட் ஸ்லிப் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்டர் இன்புட்டு அசீம் ரோட்டர் காப்பர் லாஸ், அதாவது ரோட்டர் லாஸஸ் ஆர் ஸ்லிப் டைம். அதாவது ரோட்டர் லாஸ் ஈக்குவல் டு ஸ்லிப் டைம் ஆஃப் ரோட்டர் இன்புட். இது சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஏன் இந்த ஹிண்ட் பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம ஸ்டேட்டர் காப்பர் லாஸ் கண்டுபிடிச்சாச்சு, அயன் லாஸ் கண்டுபிடிச்சாச்சு, நம்ம ரோட்டா இன்புட் கண்டுபிடிக்கலாம். அதுக்காக அந்த ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஹிண்ட் கொடுத்துட்டா இதை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் மெக்கானிக் லாஸ் கூட்டினா வேலை முடிஞ்சு. புரியுதுங்களா? இந்த ரோட்டா இன்புட் வேணும் நமக்கு. ஸோ அதுக்காக ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஸ்லிப் கண்டுபிடிக்கணும்.
ஓகே, ஸ்லிப் எப்படி கண்டுபிடிக்க ஃபார்முலா? டி. டி ஸ்லிப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்லிப் கண்டுபிடிக்கணும் நம்ம. மோட்டரோட ஸ்லிப், அதுக்கு என்ன ஃபார்முலா? சின்க்ரோனஸ் ஸ்பீடு மைனஸ் ரேட்டட் ஸ்பீடு. ஸ்பீடு ns. ஓகே, சிங்கிள் ஸ்பீடு என்ன தெரியுமா உங்களுக்கு? ஸ்பீடு 120 f divided by p சார். ஆமா, 120 f by p. நார்மலா ஞாபகம் வச்சீங்க. இதுல எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னா 1500. ஏன்னா இங்க பாருங்க, ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 1475. இது ரேட்டட் ஸ்பீடு. ஸோ 1500 ஞாபகம் வச்சுங்க. ஓகே ஓகே, 1500. ஏன்னா போல் எதுவுமே கொடுக்கறது, நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த ரேட்டட் ஸ்பீடு பாருங்க 1475 தான் இருக்கு. அப்பனா ரேட்டட் ஸ்பீடு வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா ரோட்டரோட ஸ்பீடு ஞாபகம் இருக்குங்களா? ரோட்டரோட ஸ்பீடு. அப்ப ரோட்டார் ஸ்பீடு ஆல்வேஸ் சிங்கிள் ஸ்பீடோ கம்மியா இருக்கும். ஸோ அதை விட அதிகமா இருக்குது சிங்கிள் ஸ்பீடு. அது NS 1500. 1475 டிவைட் பை 1500. ஓகே, இப்போ சொல்லுங்க வேல்யூ, ஸ்லிப்போட வேல்யூ. Zero point 0.01667. 0.01 0.01 01 16 667. 7 போட்டுக்கலாம் சார். 7 போட்டீங்க. ஓகேங்களா? ஏன்னா 0 வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 3 டிஜிட் எடுத்தீங்க. ஓகே ஓகே, இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க இந்த கிரிக்கெட் என்ன சொல்லிக்கிறாங்க? ரோட்டரோட அதாவது ரோட்டர் லாஸ் ஈக்குவல் டு, அதாவது காப்பர் லாஸ் ஈக்குவல் டு S இன்ட்டு ரோட்டர் இன்புட். இப்போ அதை ஈக்குவல் பண்ண போறோம் நம்ம. ரோட்டார் லாஸ், அதாவது ரோட்டார் காப்பர் லாஸ் ஈக்குவல் டு S இன்ட்டு ரோட்டார் இன்புட். S இன்ட்டு அதான் ஸ்லிப், இது ரோட்டார் இன்புட். ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியுது? ரோட்டார் இன்புட் வேணும், ஸ்லிப்பு கண்டுபிடிச்சு ரோட்டார் காப்பர் லாஸ் வேணும். ஸோ ரோட்டார் காப்பர் லாஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ஈக்குவல் பண்ண போறோம். என்ன ஃபார்முலா எப்படி டைவர்ட் பண்ண போறோம்னா, இந்த ரோட்டார் காப்பர் லாஸ் நம்ம எப்படி எடுக்கலாம்? ரோட்டார் காப்பர் லாஸ் 3i ஸ்கொயர்டு r போடலாம் சார். ஆனா நமக்கு R தெரியாது நமக்கு. ரோட்டாருக்கு தெரியாது. ஆமா, இப்ப இந்த மறுபடியும் இங்க வாங்க, டயக்ராம் இதை யூஸ் பண்ணலாம் சார். ஸ்டேட்டார் லாஸ் பிளஸ் அயன் லாஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டேட்டார் அவுட்புட் இருக்குல்ல சார், அதான ரோட்டார் இன்புட். அதான் ரோட்டார் இன்புட். ஓகேங்க சார். ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா ரோட்டார் இன்புட் நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம். ரோட்டார் காப்பர் லாஸ் வேணும் நமக்கு. ஓ அப்படியா? ரோட்டார் காப்பர் லாஸ் இங்க இருக்கு பாருங்க, இது கண்டுபிடிக்கணும். அப்ப ரோட்டார் காப்பர் லாஸ்னா ரோட்டார் இன்புட் மைனஸ் இந்த அவுட்புட் மைனஸ் பண்ண இந்த கிடைச்சிருமா அது நமக்கு? கரெக்ட்டுங்களா? இப்ப இது வந்து எப்படின்னா PR மைனஸ் P அவுட். வேலை முடிச்சா நமக்கு இப்ப கரெக்ட். இது வந்து எப்பயுமே மைனஸ் P அவுட், இதுதான் இந்த வேலை. ஓகே, இப்ப அதை எடுத்து போடுங்க இந்த ஈக்குவேஷன்ல. அதான் சார், இப்ப பிஆர்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டாரோட காப்பர் லாஸ் ஸ்டேட்டாரோட அயன் லாஸ் கூட்டினா பிஆர் வந்துருமா? ஸ்டேட்டரோட அயன் லாஸ் காப்பர் லாஸ் கூட்டது அது கழிச்சதுக்கு அப்புறம் வர்றது. இந்த பிஆர்ங்கிறது இது ரெண்டையும் கழிச்சா இது கிடைக்குது நமக்கு. இது ரோட்டார் இன்புட். அதான் சார், ரோட்டார் இன்புட்டுக்கு அப்ப இந்த இன்புட் பவர்ல இருந்து கழிக்கணும். கரெக்ட்டுங்களா சார்? ஆமா, இந்த இன்புட் பவர்ல இருந்து இதை கழிச்சோம்னா இது கிடைச்சிடும். இது மைனஸ் இது பண்ணா இது கிடைச்சிடும். அப்ப அது அரைவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பி அவுட் வந்து ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிதானே சார்? பி அவுட் கொடுத்துட்டாங்க. ரோட்டார் காப்பர் லாஸ் பாத்தீங்கன்னா பிஆர் மைனஸ் பி அவுட், அவ்வளவுதான். கரெக்ட். இதை ஈக்குவல் பண்ணுங்க, ஈஸியா முடிஞ்சிடும். இப்ப பிஆர் மைனஸ் பி அவுட் எஸ் இன்ட்டு பிஆர். ஸோ இப்போ வந்துட்டு பிஆர் ஓகே இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா? அதை இந்த சைடு எடுத்துட்டு அதை அந்த சைடு கொண்டு போயிட வேண்டியதான். ஸோ பிஆர் மைனஸ் எஸ் இன்ட்டு பிஆர் ஈக்குவல் டு பி அவுட். அந்த சைடு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். ஸோ பிஆர் வெளில எடுத்துருங்க. 1 மைனஸ் எஸ்ஸா ஈக்குவல் டு பி அவுட். ஓகேவா? கரெக்ட். இப்போ நமக்கு பி அவுட் தெரியும்.
பி அவுட் ம். தெரியுமா நமக்கு எவ்வளவு தெரியும் கொடுத்துருக்காங்க பி அவுட் ரேட்டட் பவர் 34 கிலோவாட் கரெக்ட். ஸ்லிப்பும் தெரியும் நமக்கு இன்புட் மட்டும் கண்டுபிடிக்கணும் ஸோ இன்புட் ஈக்குவல் டு பிஆர் ஈக்குவல் டு பி அவுட் டிவைட் பை 1 மைனஸ் எஸ் -S. இப்போ அந்த வேல்யூ போடுங்க அப்படியே 34 கிலோவாட் அது ரேட்டடுங்கிறது 34. அவுட்புட் இது ஞாபகம் வச்சுங்க ரேட்டடுங்கிறது அவுட்புட் இது பி அவுட் 34. அதை போட்டு அப்படியே வேல்யூ சொல்ல வேண்டியதான் நீங்க 34 இன்ட்டு 10 பவர் 3 1000. போட்டீங்கன்னா வாட் 1 மைனஸ் 0.0167 வேல்யூ சொல்லுங்க மெயின் இம்பார்ட்டன் இதெல்லாம் வாட்ஸ்லயே கன்வெர்ட் பண்ணிக்க ஏன்னா இது நம்ம கண்டுபிடிச்ச எல்லாமே வாட்ஸ் ஸோ அதுக்காக நான் வாட்ஸ்லயே கன்வெர்ட் பண்ணிக்கணும் செல்வா போட்டுட்டு இருக்கீங்களா விக்னேஷ் யோகேஷ் போடுறேன். 34.5 வரும் 34 பாயிண்ட் இப்போ வந்துட்டு எல்லாமே வாட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும் நம்ம ஏன்னா நம்ம வாட்ஸ்ல கன்வெர்ட் வேல்யூ போட்டிருக்கிறோம் ஸோ 34.577 34.577 வருதுங்களா இது வந்துட்டு கிலோ வாட்டா 3.45 இப்போ வாட்டா கன்வெர்ட் பண்ணுங்க 34 3 பாயிண்ட் வருது அப்படியே 1000 மல்டி பண்ணா அந்த வேல்யூ தான் 3477 வாட் ஓகேவா ஓகே சார் கிளியரா ஆயிப்போச்சா ஓகே இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க இது டி முடிஞ்சு அடுத்தது டிட்டர்மைன் த மோட்டார் இன்புட் இப்போதான் மோட்டார் இன்புட் கேட்டிருக்காங்க இதுல வந்துட்டு ஸ்டேர் லாஸ் வந்துட்டு 0.5% ஆஃப் மோட்டார் ரேட்டட் பவர் இது மோட்டார் ரேட்டட் பவர்னா என்னது 34 கிலோவாட். ஓகே கரெக்ட் ஸோ இப்போ போட வேண்டியதுதான் இப்போ இது வந்து என்னது மோட்டார் இன்புட்னா ஸ்டேட்டரோட இன்புட் மோட்டார் இன்புட்னா ஸ்டேட்டர் இன்புட் அது கண்டுபிடிக்கணும். ஆமா இதை தான் கண்டுபிடிக்கணும் நம்ம இ இப்போ பி இன் என்னென்ன ஆட் பண்ணணும் நம்ம இங்க பாருங்க மோட்டார்ல போடுங்க இது ஃபுல் லோட் கண்டிஷன்ல ஸ்டேட்டரோட காப்பர் லாஸ் பிளஸ் ஸ்டேட்டரோட அயன் லாஸ் பிளஸ் வந்து இன்புட் பிளஸ் ஃபிரிக்ஷன் வண்டிஸ் லாஸ் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டரோட காப்பர் லாஸ் அப்படி பாத்தீங்கன்னா 120 டிகிரி அது ஃபுல் லோட் கண்டிஷன் ஃபுல் லோட் வெரி இம்பார்ட்டன்ட் நோ லோட் கண்டிஷன்ல போட்டுறாதீங்க அது மாறி போயிடும் ஸோ அதே ஃபார்முலா இப்போ எழுதுறோம் பாருங்க ஸ்டேட்டரோட காப்பர் லாஸ் அட் 120 டிகிரி அதுதான் இம்பார்ட்டன்ட் இதில் காப்பர் லாஸ் அட் 120 டிகிரி ப்ளஸ் அயன் லாஸ் ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் இண்டேஜ் லாஸ் ஓகே அது ரெண்டும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சோம் நம்ம ப்ளஸ் ரோட்டாரோட இன்புட் ப்ளஸ் ஸ்டே லாஸ் கரெக்ட் ஓகே இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல உங்களுக்கு அடுத்து வேல்யூ போட வேண்டியதான் யோகேஷ் விக்னேஷ் செல்வா கிளியர் ஆயிடுச்சுல உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காப்பர் லாஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் நம்ம 120 டிகிரில 1150 அப்படியே அதை எடுத்து போடுங்க 1150 வாட் இப்போ நோ லோடு கண்டிஷன்ல கண்டுபிடிச்சிருப்போம் இது வந்து நோ லோடு கண்டிஷன்ல கண்டுபிடிச்சது நம்ம இது கான்ஸ்டன்ட் லாஸ் எங்க கண்டுபிடிச்சிருப்போம் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சது எவ்வளோ பாருங்க அயன் லாஸும் ஃப்ரிக்ஷன் விண்டேஜ்லாம் 995.3 பட் அது வந்து நோ லோடு ஃபுல் லோடு வந்து ஒன்றும் இம்பாக்ட் ஆகாதுல்ல சார் அதே தான் ஆமா சார் அது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் லாஸஸ் ஓகே அது வந்து கான்ஸ்டன்ட் லாஸ் அதனால தான் நம்ம வந்துட்டு அது நோ லோடு கண்டிஷன்ல கண்டுபிடிச்சிக்கிறது ஏன்னா அது வந்துட்டு லோடு இருக்கா இல்லையோ அது வந்துட்டு லாஸ் தான் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெக்டிஃபை பண்ண முடியாது அது அப்படியே போயிட்டே இருக்கிறது தான் ஆனா லோடு கண்டிஷன்ல அது இன்க்ளூட் பண்ணணும் எல்லாத்தையும் ஃபுல்லா பவர் அதை சேர்த்து எடுக்கும் லோடு கண்டிஷன்ல கண்டிப்பா அப்ப என்னென்ன வேல்யூ இந்த வேல்யூ என்னது 995.3
இல்லையா 995 போட்டீங்க. எப்பயுமே ரொம்ப பாயிண்ட்டுக்கு அப்புறம் பெரிய வேல்யூ இருந்தால் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. 5 ப்ளஸ் ரோட்டார். ஓகே, ரோட்டா இன்புட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? இதுக்காக தான் நம்ம வந்துட்டு வாட்ஸில் போடுறது. 345 சாரி 34577. ஓகே, ப்ளஸ் ஸ்டேர் லாஸ் என்ன சொல்லிக்கிறாங்க? 0.35% சார். 5% ஆஃப் மோட்டார் ரேட்டட் பவர். ஸோ 0.5% ரேட்டட் பவர்னா 34 கிலோவாட்ல 0.5%. இப்போ 0.5%னா 0.5/100 இன்ட்டு 34,000. இதுல மெயின் இம்பார்ட்டன்ட் நம்ம கால்குலேட்டர் நல்லா யூஸ் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா எல்லாமே கிளியர் ஆகி போயிடும். உங்களுக்கு கால்குலேட்டர் கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா நீ கரெக்டாக ரிசல்ட் எடுத்துடலாம். இப்போ வேல்யூ சொல்லுங்க, ஃபைனல் வேல்யூ. இந்த டிவைட் பை 100 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும்தான். கடைசியில பெருக்கிட்டு கடைசியில டைவர்ட் பண்ணிடாதீங்க. இதுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட்டணும். ஓகேங்களா? அதனால தான் பிராக்கெட் போட்டாச்சு. ஏன்னா சில பேர் இதெல்லாம் போட்டுட்டு கடைசியில டிவைட் பை 100 போட்டீங்கன்னா வேல்யூ சேஞ்ச் ஆயிடும். போட்டாச்சுங்களா? யோகேஷ், விக்னேஷ், 36,892. Sir, 36,892. 36,000 892. ஆமா. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது வருது வேல்யூ உங்களுக்கு? இல்ல பாயிண்ட் எதுவும் வரல சார். சரி, ஓகே 0.74 வருது சார். ஓகே. 0.74 3 பண்ணிக்கலாம். ஓகே. 3 வாட்ஸ். வாட்ஸ். இதான் வாட்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் வாட்ஸ் இது. ஓகே, இது முடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்க? எஃப் கால்குலேட் மோட்டாரோட ஃபுல் லோட் எஃபிஷியன்சி அப்புறம் ஃபுல் லோடோட பவர் ஃபேக்டர். அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபுல் லோட் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. எஃப் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி என்ன ஃபார்முலா? அவுட்புட் டிவைட் பை இன்புட். ஓகே, இதுதான் எஃபிஷியன்சி. அவுட்புட் டிவைட் பை இன்புட். பி அவுட் டிவைட் பை பி இன் இன்ட்டு 100. ஸோ பி அவுட் எவ்வளோ நமக்கு? 34,000. 34 கிலோவாட். 34,000. இன்புட் எவ்வளோ வருது நமக்கு? இதுதான் இன்புட். இதான் நம்ம கண்டுபிடிச்சது. 36,893 இன்ட்டு 100. இந்த வேல்யூ தான். இந்த வேல்யூ சொல்லுங்க. 92.1415. ஓகே, 92. இதை வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ல போட்டுக்கலாம். இப்போ 92.158. 158. ஓகே, 158 இல்லை 92.22 கூட போட்டுக்கலாம். 92.2%. 2. ஓகே. ஓகேவா? இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? பவர் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. எப்படி பவர் ஃபேக்டர் கண்டுபிடிங்க? பவர் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபுல் லோட் பவர் ஃபேக்டர். அது ஃபுல் லோட் சார். √3 அப்பனா பி இன்புட் ஈக்குவல் டு √3 VI cos phi. ஓகே, இப்போ வந்துட்டு பவர் இன்புட் எவ்வளோ? 36. எவ்வளோ கண்டுபிடிச்சா பவர் இன்புட்? 36,893.
893 ஈக்குவல் டு √3 இன்ட்டு வி எவ்வளோ ரேட்டட் வோல்டேஜ் ரேட்டட் கரண்ட் தான் 414 மேல இருக்கு பாருங்க 41557 அப்படியே போக வேண்டியதான் 57 இன்ட்டு 57 இன்ட்டு காஸ் பை காஸ் பை இப்போ காஸ் பை ஈக்குவல் டு அப்படி போட வேண்டியதான் நம்ம நீங்க அப்படியே கூட போடலாம் ஃபர்ஸ்ட் காஸ் பை எடுத்துட்டு இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இந்த ஸ்டெப் அடுத்தது கூட எழுதிக்கலாம் நீங்க இல்ல ஆன்சர் டேரக்டா போட்டாலும் ஒரு பிரச்சனை கிடையாது √3 415 இன்ட்டு 57 காஸ் பை 0.900 sir. 0. 90. ஓகே 0.90 எல்லாத்துக்கும் தேவை வேல்யூ வந்துச்சா உங்களுக்கு 0.90 Yes, sir, 0.90. ஓகே வந்துச்சுல 0.90 ஓகே ஏதாவது வந்துச்சுல இப்போ ஏதாவது டவுட் இருக்கு அதுல என்னென்ன கண்டுபிடிக்க பார்த்துச்சுல நமக்கு நோ லோடு கண்டிஷன் ஏன் நோ லோடு கண்டிஷன் கண்டுபிடிக்கிறோன்னா அது கான்ஸ்டன்ட் லாஸ் அயன் லாஸ் ஃப்ரிக்ஷன் லாஸும் கான்ஸ்டன்ட் அதை கண்டுபிடிக்கிறோம் நம்ம அதுக்கு நோ லோட் டெஸ்ட்ல நம்ம கண்டுபிடிக்கிறது அடுத்தது லோடு கண்டிஷனாக ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது 120 டிகிரி டேட்டா கொடுத்துருவாங்க அதை கரெக்ஷன் ஃபேக்டர் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் ஸ்கிரீன் தெரியுதுங்களா தெரியுது சார். சரி ஒரே நிமிஷம் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் காப்பர் லாஸ் லோடு கண்டிஷனை கண்டுபிடிக்கிறது 3i². மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன கனெக்ஷன் நமக்கு தெரியணும் டெல்டாவை என்ன ஒன்று அதுக்கப்புறம் ஸ்லிப்பு கண்டுபிடிப்போம் அதில் இம்பார்ட்டன்ட் இதில் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறது இதுதான் ரோட்டோட காப்பர் லாஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு ரோட்டார் இன்புட்டு இதை வச்சு நம்ம டெரைவ் பண்ணுறோம் ஓகே ஏன்னா இந்த வேல்யூ கிடைக்காது ஏன்னா இது எப்படி எடுக்குன்னு நமக்கு வேல்யூ டேட்டா கண்டுபிடிக்க முடியாது காப்பர் லாஸ் அதுக்காக இப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ இப்போ போகும்போது ரோட்டார் இன்புட் கண்டுபிடிப்போம் இதான் ரோட்டார் இன்புட் ஓகேங்களா இதை கண்டுபிடிச்சி இது போட்டாச்சு அதுக்கப்புறம் டோட்டலாக பவர் இன்புட் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ஃபார்முலா இந்த ரோட்டரோட ஸ்டேட்டர் இன்புட் தான் நம்ம வந்துட்டு ஃபிரிக்ஷன் விண்டேஜ் லாஸ் இந்த அயன் லாஸ் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோ லோடு கண்டிஷன் கண்டுபிடிச்சோம்ல அதை ஆட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மித்த எல்லாமே லோடு கண்டிஷன் வருதான் அப்படியே போட்டு கால் பண்ணி போட்டுறது தான் அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி ஃபார்முலா அவுட்புட் பை இன்புட் அவுட்புட் நமக்கு தெரியும் ரேட்டட் அவுட்புட் 34 kW அதுக்கப்புறம் ஃபுல் லோடு பவர் பட்ரு ஆக்சுவலாக ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிப்போம் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா யோகேஷ் இல்ல சார். கிளியரா புரிஞ்சுங்களா Okay sir. ஓகே ஏன்னா நாளைக்கு நீங்க அந்த கால்குலேஷன் போட போறீங்க ஃப்ரீயா இருக்கும்போது போட்டு அனுப்புறீங்க திங்கக்கிழமை நம்ம வேற சாப்டர் பார்ப்போம் ஓகேங்களா நான் ஒரு கால்குலேஷன் அனுப்புறேன் கண்டிப்பா போடுங்க ஈஸியா தான் சிம்பிளா தான் இருக்கும் நீங்க உடனே போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும் ஹேமன் புரிஞ்சுங்களா உங்களுக்கு ஆல்ரெடி நேற்று வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியாச்சு சார் பாலமணி சார் நீங்க போட்டீங்களா சார் போட்டிருக்கு சார். ஓகே 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 இன்னைக்கு கிளாஸ் க்ளோஸ் பண்ணிடலாங்களா அப்படி ஓகே யோகேஷ் Okay sir. ஓகே ஓகே சார். ஓகே சார், விக்னேஷ் இது- புரிஞ்சுங்களா உங்களுக்கு எஸ் சார். சார் இப்போ சார் இந்த இப்போ போட்ட பிடிஎஃப் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார்? நான் இப்ப உடனே இப்ப அனுப்பிவிட்றேன் சார் நேற்று அனுப்ப மறந்துட்டேன் இன்னைக்கும் நேற்று போட்டதும் அனுப்பிவிட்ருவாங்க உங்களுக்கு இப்ப. ஆமா, இதுல கொஞ்சம் எனக்கு ஒரு சின்ன இது மட்டும் ஒரு ரிவ்யூ பண்ணா ஈஸியா இருக்கும் சார். ஓகே இப்ப அனுப்பிவிட்றேன் சார் உடனே ஓகே. ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ ஓகே ஓகே பாய் Okay. Thank you.